Exercise 1.2 second sum. Find the rank of the following matrices by row reduction method இருக்கு. row reduction method இருக்கு. தமிழ்ல பார்த்துக்கோ. இல்லைனா equivalent form கொடுத்திருந்தாலும் சரி ECH ELON row equivalent form கொடுத்திருந்தாலும் சரி மறந்துடாத. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்டுக்கு கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நான் ஜீரோ நம்பர் ஒன்று தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, எந்த நம்பர் வேணால் இருக்கலாம். ஒரு நான் ஜீரோ நம்பர் இருக்கணும். ஃபர்ஸ்ட்டில் எடுத்தோன்னே ஒரு நம்பர் நான் ஜீரோ நம்பரு, அடுத்தடுத்து ஜீரோ ஆகிட்டே வரணும். இப்போ பாரு, பொறுமையாக செய்யேன். இந்த மேட்ரிக்ஸை ஏன்னு எடுக்கிறேன், எடுத்துட்டேன். இது தெரிஞ்சிருச்சுன்னா இந்த பாடத்தை பெரும்பாலும் க்ளோஸ் ஆன மாதிரி அர்த்தம்டா. இந்த இப்போ நான் செய்ய போகிறது உனக்கு இந்த ரோ எக்கலன் ஃபார்ம் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த பாடமே முடிகிற மாதிரி அர்த்தம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க பயில. அடுத்து இந்த ஈக்குவலண்ட் அப்படின்ற மாதிரி போட்டுக்க, ஈக்குவல் போடாமல் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்படி அப்போ இது வேவ்ஸ் மாதிரி. சரி, இப்போ நான் எழுத போகிறேன். எப்பயுமே இது வந்து ஃபஸ்ட் ரோ R1. இதில் முதல் நம்பரை பாரு, ஒன்று தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ அப்படியே எழுதிடலாம். அதை அப்படியே எழுதுறேன். R1 அப்படியே எழுதிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டில் 1 வரலாம், அல்லது வேறு நம்பர் எது வேணால் வரலாம். இதுன்னு கவனி. இப்போ இந்த இடத்த ஜீரோ ஆக்க போகிறேன். இந்த இடத்த ஜீரோ ஆக்க போகிறேன்னு சொல்கிறேன். அப்போ இந்த ரோக்கு பேர் என்னது? R2. இந்த ரோக்கு பேர் என்னது? R2க்கு எழுத போகிறேன். R2க்கு எழுத போகிறேன். என்ன செஞ்சு எழுத போகிறேன்னா R2 மைனஸ் இந்த 2 எடுத்து மேலே மல்டிப்ளை பண்ண போகிறேன். முதல்ல ஃபஸ்ட்டில் என்ன எழுதி R2க்கு எழுத போகிறோம், இதுக்கு எழுத போகிறோம். இதா இருக்குது, அதான் இம்ப்ளைஸ் மாதிரி போட்டிருக்கேன். எழுத போகிறேன் அப்படின்ட்டு. எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா R2 இந்த R2வை மைனஸ் இதில் கழிக்க முடியாது, இந்த 2 மேலே பெருக்கணும்னா 2R1 அர்த்தம். 2R1 இந்த நம்பர் தூக்கி மேலே பெருக்கு. இப்போ நான் இங்கே செஞ்சு காட்டுறேன், ரஃப் இருக்கு பாரு. ஃபஸ்ட்டில் R2 எழுதியிருக்கோம். 2 - 1 3 4, நடுவில் மைனஸ் இருக்குது, ரைட், மைனஸ் ரஃப் இருக்குது பார்த்துக்கோ. மைனஸ் 2R1, R1-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 2 2 6, 2 2 2 6. இதுதான் அதோட அர்த்தம். இதோட மீனிங் வந்து அதுதான். இதோட மீனிங் வந்து அதுதான். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதோட மீனிங் புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம்னா இந்த மைனஸ் உள்ளே போகல, இது மைனஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், இதுவும் மைனஸ் ஆயிரும், இதுவும் மைனஸ் ஆயிரும், இது உள்ளே போய் ப்ளஸ் ஆயிரும். ஏன்னா மல்டிப்ளை பண்ண உள்ளே போகும்ல மைனஸ் எல்லாத்துக்குமே. இந்த R2ன்றது இது, இந்த 2R1ன்றது இது, நடுவில் உள்ள மைனஸ் உள்ளே கொண்டு போயிருக்கேன். சப்ராக்ட் பண்ணணும். 2 - 2 கேன்சல், 0. இந்த வந்துருச்சு பார், இதுதான் அந்த 0. நான் ஏற்கனவே போட்டேன் பாரு 0. அடுத்து என்ன செய்யறேன்னு பார்த்துக்க. ரெண்டையும் ஆட் பண்ணால் -3 + 1 -2 சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இருக்கான்னு பாரு அஜித், பார்த்துக்கிறேன் பொறுமையாக. -3 + 1 அடுத்து -2 அப்படி இங்கே வர்றேன். 0 -3 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. 1 என்னது? -2, அவ்வளோதான். அப்போ இந்த இடத்த 0 ஆக்கி முடிஞ்சு ஒரு வேலை. நெக்ஸ்ட்டு இந்த R3ல இந்த இடத்த 0 ஆக்க போகிறேன், இந்த இடத்த. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். ஃபஸ்ட்டு R3க்கு எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிடணும். என்ன செஞ்சு எழுத போகிறோம் அப்படின்றத இங்கே சொல்லணும். R3 மைனஸ் இங்கே என்ன நம்பர் இருக்குது பாரு, 5 கொண்டு மேலே பெருக்கு, R1லே பெருக்கு. 5 கொண்டு மேலே பெருக்கணும்னா 5R1, அவ்வளோதான். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாரு. அந்த இடத்துல 0 வரும் பாரு. அதாவது எலிமினேஷன் மெத்தட் மாதிரி தான். 10th 2 ஈக்குவேஷன் கொடுத்து எலிமினேஷன் மெத்தட் பண்ணுவோம்ல, அதுதான் இங்கே கான்செப்டே. புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு R3 இருக்குது இங்கே. அப்போ R3 இங்கே என்ன இருக்குன்னு பார்த்து எழுதிடுறேன். 5 - 1 7 11, நடுவில் மைனஸ் இருக்குது, மைனஸ். ஃபஸ்ட்டு R1 எடுத்து இந்த 5ஆல் பெருக்கியிருக்கேன். இந்தா 5ஆல் பெருக்கியிருக்கேன். இந்த நம்பர் எடுத்துக்கு மேலே பெருக்கு, அவ்வளோதான். அஜித், இந்த நம்பருக்கு மேலே பெருக்கணும், அவ்வளோதான். எல்லா கணக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 1 5 is 5, 1 5 is 5, 1 5 is 5, 3 5s are 15. மைனஸ் உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ வெளியில் ப்ளஸ் ஆயிரும். ஆன்சர் 0 -6 2 -4. சரியான்னு பாரு. அப்போ இந்த இடம் 0 ஆயிடுச்சு, அந்த கிடச்சிருச்சு, எழுதிட்டேன். -6 2 4 முடிஞ்சு. ஒரு ஸ்டெப்பு, 2 ஸ்டெப்பு முடிச்சிருக்கேன்.
2 ஜீரோ ஆக்கியிருக்கேன். அந்த ஓனத்தில் ஓரத்தில் எழுதி காமிச்சல ரோ எக்குவலன்ட் ஃபார்ம்ன்றது அதான் ரைட்டு. இப்போ அடுத்து இந்த இடத்த நான் ஜீரோ ஆக்க போகிறேன். இந்த எழுதுறேன் பாரு. ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிரு, செகண்ட் ரோ அப்படியே எழுதிரு. இது யார் அவ விருப்பம் போல செய்கிறது தான். அதனால் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீனா செய்யப்பாரு. இந்த ரைட் சைடில் உள்ளது கம்பல்சரி எழுதி ஆகணும், மனப்பாடம் பண்ணிடாத சொல்லிட்டேன். இது எப்படி வேணாலும் செய்யலாம், அதனால சொல்ல வரேன், பார்த்துக்கோ. இந்த ரோக்கு பேர் R3க்கு எழுத போகிறேன். இந்த இடத்த ஜீரோ ஆக்கணும்னு சொன்னேன், அந்த இடத்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஆயிடுச்சுன்னா கணக்கு முடிஞ்சிரும்ல. ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது, ஜீரோ இருக்குது. இந்த இடத்த ஜீரோ ஆக்கணும். இங்கே என்ன ஆர்டா இருக்குது, -R. இதோட +R கூட்டினா என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும்ல. -R கீழே +Rன்னு போட்டால் என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். அதுக்காண்டி இஷ்டத்துக்கு போட முடியாது. இந்த ரோக்கு பேர் என்னது, R2. இதை 2ஆல பெருக்கணும்னா இங்கனக்குள்ள என்ன கிடைக்கும், 2ஆல பெருக்கணும்னா என்ன கிடைக்குன்னு பாரு. -6ன்னு வரும்ல. அப்போ மைனஸை மாற்றி விட்டா என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இங்கே எழுதுறேன், புரியுதான்னு பாரு. R3 - 3R2ன்னு எழுதுறேன், புரியுதான்னு பாரு. R3ன்றது இது 2 4 எழுதிட்டேன். இது 2 R2-வை 2ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 0. 3 2s are 6 -6. அடுத்து 1 2 is 2 +2. 2 2s are 4 -4. ரெண்டுக்கு இடையில மைனஸ் இருக்குது, இந்த இருக்குது இந்த இடம். அப்போ மைனஸ் உள்ளே போனால் இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது என்னது ப்ளஸ்ஸு. தப்பா ரைட்டான்னு பார்த்துக்கோ, தப்பா ரைட்டான்னு பார்த்துக்க. ஏன் தப்பா ரைட்டான்னு கேட்குறேன்னா எல்லாமே ஜீரோ ஆகுது, ஒரு இடம் மட்டும் ஜீரோ ஆகாமல் இருக்குது. 0 0 0. இங்கே 8ன்னு வருது, தெரியுதா? ஏன்னா அது இருக்கிறதுனால கணக்குடைய ஆன்சர் மாறுது. இப்போ அந்த 8 இல்லைன்னா இது 2 தான் ஆன்சரு. ரோ ஆஃப் ஏ என்ன வரும், 2 அப்படின்னு எழுதிடலாம். ஆனால் இங்கே 8 இருக்குனால இதே சேர்த்து தான் என்னணும், இதுவும் நான் ஜீரோ ரோ தான். அப்போ ரோ ஆஃப் ஏ என்ன வந்துடும், 3 அப்படின்னு வந்துடும் ஆன்சர். அவ்வளோதான். தர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது, 3. உங்களுக்குள்ள சென்டென்ஸ் எழுதுறீங்கன்னா எழுதலாம், த நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் அப்படின்னு எழுதி 3 அப்படின்னு எழுதிட்டு தர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 அப்படின்னு எழுதலாம். இல்லை த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் 3 அப்படின்னு எழுதலாம். புரியுதான்னு பாரு, புரியுதான்னு பாரு. ஆன்சரை பார்த்துக்க. 3 ஆன் 2னா அதான் கேட்குறேன் உன்ட்ட நான். தப்புனா என்னன்னு சொல்லு. எதுல தப்பு, எதுலடா, அந்த கடைசியில் உள்ளதா இதுதானே? அதுதான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறேன். தவறு வரத்தான் செய்யும், நம்மளாம் செய்கிறோம்ல. அடுத்து எங்கே இருக்குது அது, இந்த இடத்துலையா? அப்போ கீழே என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நான் தான் சொல்கிறேன் ரேங்க் மாறுது பற்றியா. அதனால் கவனமாக பார்த்துக்கோ. ஒரு தடவை செக் பண்ணால் தான் உனக்கு தெரியும் அதோட ஐடியா. இந்த இடம் 0 வைக்கிறணும்ல. அப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன வந்துருச்சு, 2 அப்படின்னு வந்துருச்சு. பார்த்துக்கோ, புரியுதா அப்படின்னு பாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு கணக்குனால மாறி அடிச்சுட்டு செஞ்சுருக்கேன். கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் நீ தான் சரி பண்ணிக்கிறேன். அந்த 1 0 0 அப்படின்னு கொண்டு வர மாதிரி கொண்டு வரணும். 1க்கு பதிலாக எந்த நம்பர் வேணால் இருக்கலாம். மேலே ஃபஸ்ட் ரோவில் நான் ஜீரோ நம்பர் இருக்கணும், நான் ஜீரோ நம்பர் இருக்கணும் ஆரம்பத்தில். இப்போ இந்த கணக்கில் இந்த இடத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் நான் ஜீரோ நம்பர், அது கீழே என்ன ஆயிடுச்சு, 0. இந்த செகண்ட் ஸ்டெப்பில் பாரு, இது ஃபஸ்ட்டு இது நான் ஜீரோ நம்பரு, அது கீழே 0 வந்துருச்சு. சரி, இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2வது ரோவில் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் ஜீரோ நம்பரு, அப்படி தானே? அப்போ அது கீழே என்ன வரணும், இந்த வந்துருச்சு வர 0. ஒவ்வொரு ரோலையும் ஒரு நம்பர் இருக்குன்னா, நான் ஜீரோ நம்பர் இருக்குன்னா அது கீழே என்ன வரணும், அதுதான் கான்செப்ட். அதைத்தான் அப்படி சொல்லாமல் 1 0 0ன்னு கொண்டு வான்னு நாங்கள் சொல்லிடுவோம். இது கணக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இப்போ இந்த இருக்குது நான் ஜீரோ நம்பரு, இது கீழே என்ன இருக்குது, 0. இது நான் ஜீரோ நம்பரு, கீழே என்ன இருக்குது, அதுவே வந்துருச்சு ஒரு ஆட்டோமேட்டிக்காக. அப்போ கவனமாக செய்யணும். நீ அந்த 1 0 0ன்ற எய்ம் பண்ணாலே 1 0 0ன்றது ஒரு முக்கோணம் மாதிரி ரெடி பண்ணாலே ஆன்சர் வந்துடும். நிதானமாக தப்பு இருக்கா ரைட் இருக்கான்னு பார்த்து பொறுமையாக செய். இது முடிஞ்சிட்டாலே உனக்கு இந்த பாடமே முடிஞ்ச மாதிரி ஆயிரும், யூனிட்டே முடிஞ்ச மாதிரி ஆயிரும். கொஞ்சம் நிதானமாக செஞ்சுக்கோ. குட்.